அம்மாடி முருகா. அவ்வளோதான். சும்மா வாசனை வருது பாருங்கள். இந்த வாசனை தான் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்றைக்கி இதான் நம்ம வீட்டு சமையல். சிக்கன், ரசம், தக்காளி ரசம், நெத்திலி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும். சரி, ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி சிக்கன் பண்ணி பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, மண்டே டென்ஷன் டே, அதில் மழை வேறு பெஞ்சு எல்லோரும் கடுகடுன்னு ஆகிடுச்சு. அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு இதே மாதிரி மழை பெய்யும் சொல்லியிருக்கிறாங்க. பலத்த மழை சொல்ல மழை பெய்யும், ஆனால் போன மாதம் மாதிரி மழை பெய்யாது. இந்த மழை காலையில் பெஞ்சுன்னு தான் இருந்துச்சு. எங்கள் ரோடெல்லாம் தண்ணி. நம்மளுக்கு வேலை சரி இல்லையா, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ரைட், ஓகே. இன்றைக்கி காலைல என்ன டிஃபன் உங்கள் வீட்டில்? நேற்று நம்மளை டீலில் விட்டாங்க. நேற்று வஞ்சரை மீன், நெத்திலி அதெல்லாம் பண்ணாங்க. நான் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன். மீன் சாப்பிட்றது கொஞ்சம் பயந்தான் எனக்கு. ஸோ நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி எந்திரிச்ச உடனே நான் ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கி வந்துடுவேன். நான் பண்ணுறேன் இன்றைக்கி சிக்கன் சொல்லியிருக்கேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நான் பண்ணுற சிக்கனு தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா அவ்வளோதான். செட்டிநாடு சிக்கன் பண்ணியிருக்கேன், பெப்பர் சிக்கன் பண்ணியிருக்கேன், கோரியண்டர் நான் பண்ணியிருக்கேன். வெறும் சிக்கன் மசாலா, சாதாரண ஒரு சிக்கன் மசாலா, டேஸ்டியாகவும் சூப்பராகவும் பண்ணலாம். பண்ணி பார்க்கலாமா? வாங்க. அது ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி இல்லை, இப்போ 100 ரூபா வாங்கியிருக்கேன். நான் எல்லோரும் சாப்பிட்றதால கொஞ்சம் தக்காளி வெங்காயம் ஜாஸ்தி போட்டால் எல்லோரும் சாப்பிட்லாம் இல்லையா? ஸோ 3 வெங்காயம் 3 தக்காளி 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தொக்குன்னு கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கு தான் மழையில் நனைஞ்சின்னு போயிட்டு சிக்கன் வாங்கி வந்துட்டேன். இன்றைக்கி சிக்கன் ரேட்டு 240 ரூபா சென்னையில் 1 கிலோ. ரேட்டோட சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ஊரில் 220 ரூபா இருக்கான், 200 ரூபா இருக்காங்க இல்லையா? சரி, வாங்க. கனவிலும் நினைக்கல வாழ்க்கை தான் மாறுதோ, கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது நாங்காலி. ஸோ 3 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ண சொல்லியிருக்கிறேன். மாய், கட் பண்ணி வைக்கிறியா? சூரிய கொள்ள விடுவான் பாருங்க. கேட்குதுங்களா? எதனா டிவி பார்த்துட்டு அவனே பேசிகிட்டு இருப்பான். இப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வந்தான் அவன். இனிமேட்டு தான் அவனுக்கு அவன் உடம்பு தொடச்சப்புறம் டேப் போட்டுட்டு பவுடர் அடிச்சுட்டு டிஃபன் தரணும். சரி, அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், தேங்காய் இருக்குது, ஒரு தேங்காய் சட்னி பண்ணிவிடுவோம் டக்குன்ட்டு. அது குயிக்காக பண்ணிடலாம். சிக்கன் பண்ணலாம் வாங்க. மழை தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்கு நம்ம ரோட்டில் இன்றைக்கி. ஓகே, எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் இதில் எந்த விதமான மசாலா நான் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் நம்ம போடுறது மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. வாங்க பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். 100 ரூபா நான் சிக்கன் வாங்கியிருக்கேன். அந்த சிக்கன் நல்லா கழுவி தண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்கே 2 கிராம்பு 2 கட்டை 2 பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளோதாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாயில் கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இது. 2 கிராம்பு 2 பட்டை 2 பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய் போட்டாச்சா? அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடயே நம்ம அந்த 3 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிவப்பாகிற மாதிரி வரும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா இந்த கரம் மசாலா சிக்கன் மசாலா எதுவும் போடாதீங்க. இது திகட்டாது, மூஞ்சி அடித்த மாதிரி இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனல் டச் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். இது நல்லா வதங்கணுமா, கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். நல்ல சிவப்பு கலரில் செவந்து வருது தெரியுங்களா வெங்காயம்லாம். இப்போது நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக அப்படியே வதக்கிடலாம். நீங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் 100 ரூபா சிக்கன் வாங்க, 3 பேர் 4 பேருக்கு போதும். நிறைய செஞ்சாலும் மூஞ்சி அடித்த மாதிரி ஆகிடும்.
வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். மூடி வச்சா சீக்கிரம் வதங்கிடும். மூடி எங்கே இந்த கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். ஓகே, எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். மூடி வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வதங்கிடும். ஒரு கலக்கிட்டோடனே தக்காளி எல்லாம் மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் கழுவி வச்சுக்கிற சிக்கனை தூக்கி இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நம்ம இஞ்சி பூண்டு இது போட்டிருக்கோம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஒரு பரட்டலாம். இப்போ வந்து இந்த இந்த எந்த மசாலா இப்போ நம்ம உள்ளே இருக்க போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயே நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போதும். கொஞ்சோண்டு தண்ணி வேணால் ஊற்றிங்க, அடி பிடிக்காமல் இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வரும். இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம வெறும் மஞ்சாத்தூள் போட்டு மட்டும்தான் அந்த சிக்கன் அதில் நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஓரளவு தண்ணி அடங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இல்லாட்டி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், பிரெயின் மிளகாய்த்தூள், அது மாதிரி போடலாம். இது வந்து வீட்டு குழம்புத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஒரு கலக்கிடலாம். ஓகே, இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோட மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளுடைய வாசனை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேகணும். தண்ணி எடுத்துன்னு வரேன். செமி கிரேவியாக கூட பண்ணலாம். நம்ம இஷ்டம் இந்த ட்ரையாக பண்ணதுனா பண்ணால், செமி கிரேவி பண்ணுறதுனா பண்ணலாம். அவ்வளோதான். ஒரு சின்ன கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேகும். உப்பு சரி பார்த்துங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்பப்போ உப்பு லாஸ்ட்டில் இறக்கப்போ உப்பு பாருங்கள். இப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டால் இது ஒரு 10 நிமிஷம். நல்லா வெந்துன்னு 5 நிமிஷம் ஆகிருக்கு. கலக்கி விடலாமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் அடங்கட்டும். நம்மளுக்கு மசாலா மாதிரி வரணும். மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் சாப்பாடு ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது சிம்பிளாக ஒரு ரசம். சிம்பிளாக கிடையாது, தக்காளி ரசம்னு வச்சுங்க. நான் ஒரு 5 தக்காளி நல்லா கழுவி எடுத்துக்கினேன். இங்கே பாருங்கள். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு தனியா, ஒரு 4 பல் பூண்டு, காம்பு கில்லாத ஒரு 6 பச்சை மிளகாய். இதை முதல்ல கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கரண்டு போயிடுச்சுன்னா ஒம்பு மழை வர பெய்யுங்களுக்கு. ஓகே, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கினேன். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 தக்காளி கழுவிட்டேன். என்ன நோண்டி கழுவிக்கிறேன். நல்ல தண்ணி, தக்காளி நல்லா கழுவிடுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப இன்னும் தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுங்க, நல்லா தான் இருக்கும். நான் முதல்ல பிசைஞ்சிட்டேன். இதுலேயே கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சாரி ஒரு செகண்டு பொங்கிடுச்சு. ஓகே, கல்லுப்பு போட்டாச்சு. இது இருக்கு இல்லையா, அதையும் போட்டாச்சு. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி பிசைஞ்சின்னு வச்சுக்கேன், நல்லா மேஷ் ஆகிடும் தக்காளி எல்லாம் அந்த உப்பில். நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே திருப்பி ஊற்றிடாதீங்க,
அப்படியே செக் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். மறுபடியும் கை போட்டு நல்லா அழுத்தி இப்போ உப்பு பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படியே பச்சையாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டேன். அவ்வளோதான். நல்லா கலக்கிடலாம். இப்போ தாளிக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் சாப்பாடாக இருக்குது. சிக்கன் இப்போ முடிய போது கலக்கி விட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கணும். தாளித்தா வேலை முடிஞ்சிடும். சிக்கனை பார்க்கலாம் இப்போது. ஓகே, நல்லா இங்கே புகடிச்சிச்சேன். நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சின்னது பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் பார்த்து 2 தேங்காய் பார்த்து இருந்தால் போதும். அதை அரைச்சி ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 2 பத தேங்காய் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி அரைச்சிக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜஸ்ட் ஒரு 2 தேங்காய் பார்த்தையும் ஊற்றி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் மசாலா கிரேவி ரெடி. இது வந்து என்னது மேலே அடிக்குது, கீழே கட்டை கையில் மாட்டிக்கிச்சு. ரைட், ஓகே. இதெல்லாம் வீர சாகசங்கள் சமையல் பண்ணுறப்போ. எப்படி இருங்க பார்க்குறதுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு. ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்டவ்லாம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, அவ்வளோதாங்க. ஒரே ஒரு கொதி நம்ம ஊற்றிருக்கேன். ஸோ கொஞ்சம் இதில் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிச்சோம். இப்போது கொதிக்குது இல்லையா, கொதிக்கிட்டோம். ஓகே, சிக்கன் ஆகிடுச்சு. இப்போ ரசம் ஆகிடுச்சுன்னா சாப்பாடும் ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டு சமையல் தான். இருங்க பாருங்கள், ரசம் ரொம்ப சிம்பிள். கடுகு போட்டேன், ஸ்டவ் சின்னது பண்ணிக்கங்க. 2 மிளகா, கருவேப்பிலை, கலந்த ரசத்தை அவ்வளோதாங்க. கொதிக்கிறப்போ கொத்தமல்லி போட்டு இறக்குனா ரசம் செம்ம டேஸ்ட்டாக ரெடி. இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் சாப்பாடு, சிக்கன் கிரேவி, ரசம், அவ்வளோதான். ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன். அதாவது நெத்திலி வாங்கி வந்தேன். நெத்திலி பண்ணலை. இதை வந்து இன்னமும் போட்டு மசாலாம் போட்டு ஃப்ரை பண்ண தோசை எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வீட்டு சமையல் கொஞ்சம் நுர வரட்டும். ரசம் வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு கலக்கு. அப்பா செம்ம வாசனை வந்து பாருங்கள். உங்களுக்கு வராது, எனக்கு தான் வரும். அம்மாடி முருகா, அவ்வளோதான். சும்மா வாசனை வருது பாருங்கள். இந்த வாசனை தான் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்றைக்கி இதான் நம்ம வீட்டு சமையல். சிக்கன், ரசம், தக்காளி ரசம், நெத்திலி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும். சரி, ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி சிக்கன் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.